சார், கிரக அவஸ்தை என்றால் என்ன அப்படின்னு ஃப்ரீ அஸ்ட்ரோ கமெண்டில் கேட்டிருக்கீங்க. நான் ஒரு அட்வைஸ் பண்ணட்டுமா உங்களுக்கு? இதெல்லாம் தேவையில்லாதது அப்படின்னு நான் சொல்கிறேன். தேவைதான், ஆனால் ஆரம்ப நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு தேவையில்லாதது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். என்னடா இப்படி சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. உண்மையை தான் சொல்கிறேன். ஆரம்ப நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏராளமான ஜோதிட அமைப்புகள் உண்டு, விதிகள் இருக்குது. ஜோதிடத்தில் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லாத்தையும் போட்டு கிண்டி கிளறிக்கிட்டு இருக்காதீங்க. பேசிக்கு நான் என்னோடய வீடியோக்களை அடிக்கடி சொல்கிறேன். பாவகாரகத்துவம், கிரகக்காரகத்துவம், கிரகங்கள் எந்த ராசியில் எப்படி இருந்தால் பலம் பெறும், பலவீனம் அடையும், இந்த விதியை தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஈஸியாக பலன் எடுத்துடலாம். இதெல்லாம் இந்த விதியில் நீங்கள் நல்லா கரைச்சி குடிச்சிட்டு வாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே அது வந்துடும். என்னடா இவர் நம்ம ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு பதிலை சொல்லாமல் சம்மந்தம் இல்லாமல் நமக்கு அட்வைஸை பண்ணுறாருன்னு உங்களுக்கு தோணலாம். அப்படி தான் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறது உங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத வண்ணமாக இருக்கும். நீங்கள் இந்த ஃப்ரீ அஸ்ட்ரோன்னு போட்டிருக்கீங்களா? உங்களுடைய ஒரு வீடியோ எடுத்து பார்த்தேன். ஆமாம், பலன் சொல்லக்கூடிய அந்த விதத்தையும் பார்த்தேன். சரிங்களா? அதனால் சொல்கிறேன், நிறையா யூடியூப் சேனல் இந்த ஜோதிட அஸ்ட்ராலஜி வீடியோலாம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆதித்ய குருஜி ஐயா அவருடைய வீடியோக்கும் நீங்கள் பார்க்குற மாதிரி தெரிஞ்சு நீங்கள் பலன் சொல்கிறத பார்த்தாலே. நானும் பார்த்தேன் ஆரம்பத்தில், நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ நான் அவ்வளோவா பார்க்குறதே கிடையாது. நான் எந்த வீடியோவும் பார்க்குறது கிடையாது அவ்வளோவா. ஜோதிட புத்தகம் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படிச்சுக்கிட்டே இருங்க. திரும்ப திரும்ப படிங்க. படிச்சுக்கிட்டே இருங்க. படிக்க 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 தான் உங்களுக்கு நீங்களாகவே பலன் எடுக்க முடியும். படிங்க, ஜாதக பலன் பாருங்கள். படிங்க, பலன் பாருங்கள். சரிங்களா? அப்படியே எடுக்க 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 உங்களுக்கே இந்த ஒரு ஜாதகம் கொடுத்தோன்னா அந்த ஜாதகம் இதுதான் பலன் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய பக்கத்துக்கு வந்துடுவீங்க. சும்மா அது எப்போவாது பாருங்கள். அதுக்கு மொத்தத்திலே நான் எந்த ஜோதிடருடைய வீடியோவும் பார்க்காதீங்கன்னு சொல்ல வரல. பாருங்கள். வாரத்துக்கு ஒரு டைம் 2 டைம் அப்படி ஓவரலாக டச் வச்சுக்கோங்க. முழுசையும் உட்காந்து கேட்காங்க, ஸ்கிப் பண்ணி விட்டு பாருங்கள். சரிங்களா? நானே ஓப்பனாக சொல்லுவேன், என்னோடய வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணியே பாருங்கள். டோட்டலாக பார்க்கணும் உங்களுக்கு தோணுச்சுன்னா மட்டும் பாருங்கள். நமக்கு தேவை பாயிண்ட்டு. இந்த கிரகம் இந்த ராசியில் இருக்க என்ன இந்த தெரிய மாட்டேங்க, அந்த விதிக்குண்டான பாயிண்ட்டை மட்டும் தேடிக்கிட்டே இருங்க. சரிங்களா? அப்படி ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் உங்களுக்கு தேடுதல் இருக்க 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 ஜோதிடம் தன்னாக்கில் பிடிபடும். அப்படி தான் வரணும். அப்படி வந்தால் தான் ஜாதகம் பலன் கணிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதனால் கிரக அவஸ்தையை பற்றி இப்போ உங்களுக்கு தேவையில்லை. இந்த கிரக அவஸ்தையெல்லாம் எடுத்து வச்சு பலன் பார்த்து எதுக்கு போட்டுக்கிட்டு அப்படியே சுற்றி 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 எங்கே போகிறீங்க? ஒரு ஜாதகத்தை எடுத்தோமா, ஜாதகத்தில் என்ன தசாபத்தி நடக்க, அந்த தசநாதம் எங்கே இருக்கார், யார் சாரம் வாங்கியிருக்காரு, யாரோட சேர்ந்துருக்காரு, லக்கணத்துக்கு எங்கே இருக்கார், இந்த மேட்டரை பார்த்தா பலன் கிடச்சிட போகுது. எதுக்கு போட்டுட்டு 72 போட்டு கிண்டிக்கிட்டு கிளறிக்கிட்டு? சரியா? ஸ்ட்ரெயிட்டாக வாங்க, சட்டுப்புட்டுன்னு படிங்க, வைங்க, ஆஃபீஸை போடுங்க. ஒரு ஜோதிடன்று ஒரு போர்டை போடுங்க. இப்படி வளர்ந்து வாங்க. நிறைய நீங்கள் வந்தால் தான் உங்களை பார்த்து அடுத்தடுத்த ஆள் வருவாங்க. ஜோதிடம் இன்னும் பின்தங்கியே கிடக்கு. ஆமாம், சரிங்களா? அதனால் இன்னும் இந்த மாதிரி ஒவ்வொன்றா இது பண்ணாதீங்க. ஒரு லெவலுக்கு வந்த பிற்பாடு நீங்கள் மற்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுவீங்க. ஆட்டோமேட்டிக்காக அது உங்களே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காட்டுங்க. சரிங்களா? முதல்ல ஒரு ஜாதகம் கொடுத்தா நீங்கள் கணிக்கக்கூடிய பக்கத்துக்கு வந்துட்டீங்களா அப்படின்னு நீங்களாகவே உங்களை சோதனை போட்டு பார்த்துக்கோங்க. சரியா ப்ரோ? ஓகே, நன்றி.